Hi, myself Chitra Selvan, consultant physiotherapist. இனி நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா நார்மல் பெயினை பத்தி பேச போறோம். லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு முள் காலில் குத்திருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க செருப்புல எந்த இடத்துல அந்த முள் குத்தி இருக்குன்னு பார்த்து அந்த முள்ளை எடுத்துட்டு நீங்க நார்மலா வாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இடுப்பலி வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம பெயின் கில்லர் போட்டா சரியாயிடும், வலி மாத்திரை எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம வலி மாத்திரை போட்டுட்டு நம்ம ரெகுலரா பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம போடுற பெயின் கில்லர்ஸுமே நீங்கள் செருப்புலேருந்து எடுத்த அந்த முள் மாதிரி தான். அப்போதைக்கு நீங்கள் அந்த முள்ளை பார்க்காம நீங்கள் லைட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க அந்த முள் உள்ளே குத்தி குத்தி இன்னும் டீப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பெயினை கொடுத்துட்டே இருக்கும், டேமேஜஸ் இன்னும் உண்டாகிட்டே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பெயின் கில்லர் எடுக்கும்போது நீங்கள் அப்போதைக்கு அந்த வலியை குறைக்கிறீங்களே தவிர அதனால் வரக்கூடிய டேமேஜஸை நீங்கள் சரி பண்ணலை. இப்போ உங்களுக்கு உடம்புல எந்த மாதிரி வலியாக இருந்தாலுமே டேரெக்டாக நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு ரூட் காஸ் எதனால உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் வர காரணமாக இருந்துச்சோ அதை ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே எதனால அந்த பெயின் அங்கே வருதோ அதுக்காக நீங்கள் ஒரு சொல்யூஷன் தேடும்போது தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா?